ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸுக்கு கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு மாணவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நல்லா படிக்கிற பையன், ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மேக்ஸில் சென்டர் மார்க்ஸ் போயிடுமா அப்படின்னு. தம்பி, இன்னும் எக்ஸாமே எழுதலடா. ஸோ எல்லோரும் உங்களை பயன்படுத்துகிறாங்க போல், கரெக்டாக? இது என்னையா இது பயன்படுத்துகிறாங்க? தம்பி, ஒன்று நல்லா சொல்கிறேன், தங்கச்சியாக இருந்தாலும் தெளிவாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ நம்பு, ஓகேவா? மற்றவங்க என்ன ஒன்றா சொல்லட்டும், இதில் கேட்டுக்கோ, அவ்வளோதான். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா உன்னை எப்போவுமே ஒரு பதற்ற நிலையிலே வச்சுருந்து உன்னை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ எல்லாத்தையும் ஆலோசனை கேட்கணும், ஆனால் முடிவு நீ தான் எடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது நீ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிக்கிற பையனாக தான் இருப்பேன், படிக்கிற பொண்ணாக தான் இருப்பேன். ஸோ மேக்ஸில் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறவனும், மேக்ஸில் சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவனும், மேக்ஸில் 10 5 மார்க் அட்டன் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவனும் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படி. 10 5 மார்க் நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். எப்படி கொஸ்டின் செட் பண்ணாலுமே, ஓகேவா? அது இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் ஒரு பிடிஎஃப் வைக்கிறேன். அந்த 5 மார்க்கை படிச்சுக்க. அது 9 5 மார்க் வந்துடும். அந்த கிரியேட்டிவாக கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு பிடிஎஃப் தரேன். அதை கவர் பண்ணிக்க. 10 5 மார்க் மட்டும் பண்ணலாம். 10th மேக்ஸில் சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவன் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்க. எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணால் 10th மேக்ஸில் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பாக டாப் டு பாட்டம் நீ கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீ பயப்படுற பற்றியா? எதனால் பயப்படுறேன்னா, ஐயோ இவ்வளோ சம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா உனக்கு லீவ் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க மேக்ஸு. ஸோ அப்படின்னும் போது கொஸ்டின் பேப்பர் நீ எப்படி செட் பண்ணாலுமே நீ ஒரு 95 எடுத்துருவேன். அந்த 95ல ஒரு 93லேருந்து 95 எடுத்துருவேன். ஆனால் அந்த மீதி 5 மார்க்கும் அந்த 7 மார்க் எடுக்கிறது தான் உனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிற பையன் சென்டம் எடுத்துருவான், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆவரேஜாக படிச்சுருந்துருப்பான் 90 92 அதுமாரி. அவன் எப்படியா சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுவான். அதே போல் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறவனும் இந்த வீடியோ மறக்காம பாரு. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்தோன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் செட் பண்ணாலுமே வந்துடும். ஸோ பார்த்தோன்னா உனக்கு மொத்தமாக பார்த்தோன்னா 10 5 மார்க். இதில் ஸ்லோவாக சார் இருப்பீங்க பார்த்தியா, மேக்ஸே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவன் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 1.1 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, 1.4 பார்த்துக்கோ, 2.6 பார்த்துக்கோ, 2.8 பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.7 பார்த்துக்கோ, 3.18 பார்த்துக்கோ, அப்புறம் 5.1 பார்த்துக்கோ, 5.4 பார்த்துக்கோ, 6.1 பார்த்துக்கோ, 7.2 பார்த்துக்கோ, 7.4 பார்த்துக்கோ, 8.1 8.4. ஃபோர்த் சாப்டர்ல பித்தாகரஸ், தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார், கன்கரண்ட், அப்புறம் சீவாஸ். இந்த 5 தேரத்தையும் பாருப்பா. இதுல பல மாணவர்கள் பார்த்தோன்னா கன்கரண்ட்டை விட்டுறான், சீவாஸை விட்டுறான். அப்படி கேட்பாங்க 2 மார்க்ல இல்லைன்னா இது 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாப்டர் மட்டும் நீ படிச்சனா எப்படி கொஸ்டின் செட் பண்ணாலுமே 7லேருந்து 8 5 மார்க் எழுதிடலாம். இருக்கிற எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம சாப்டர் வைஸ் பார்த்துருவோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10 மதிப்பெண், 2 5 மார்க். அது பார்த்தோன்னா A கிராஸ் B, ஓகேவா? நான் இந்த சைட்ல எழுதி வச்சிருக்கேன், நோட் பண்ணி வச்சு. தமிழ் மீடியம் மாணவர்கள் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா 1.1 வித் எக்ஸாம்பிள். அதோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF நான் கீழே வச்சிருக்கேன், நீ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ. அப்புறம் எக்ஸசைஸ் 1.4 வித் எக்ஸாம்பிள். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் உறுதியா வந்துரும்பா. இது ரெண்டுத்துல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா உறுதியா வந்துரும். ஒரு 2 5 மார்க் உறுதி. 1.5 வித் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ. ஸோ இதுல 10 மதிப்பெண் நீ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீ வாங்கிடலாம். ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கிற போல தெரியும், செகண்ட் தேர்டும். ஸோ ஆனா இது ரெண்டுமே வெயிட்டேஜ் தான். இதுல பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்கறாங்க, ஓகேங்களா? 10 மதிப்பெண் உறுதியா எடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் வந்தா இந்த என் டேர்ம் நல்லா படிச்சுக்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வித் எக்ஸாம்பிள். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. 2.6 பார்த்தோன்னா என் டேர்ம் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. 5 அந்த 5 5 ப்ளஸ் இல்லைனா 3 3 இல்லைனா 7 7 சாரி, அப்புறம் 9 9 9. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். அப்புறம் பார்த்தோன்னா 2.7 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, 2.8 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. அப்புறம் சம் ஆஃப் சீரீஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்குறான். இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும், ஓகேவா? ஸோ இதுலேருந்து ரொம்ப வெயிட்டேஜாக நான் பார்க்கணும்னா சம் ஆஃப் சீரீஸை பார்த்துக்கோ. என் டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லோ லேர்னர்ஸ் வந்தா. ஸோ ஃபோர்த் சாப்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேங்களா? பித்தாகரஸ், தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார், கன்கரண்ட், சீவாஸ். இதுல எல்லாம் தேரத்தையும் படிச்சுக்கப்பா. இதுல எதுனா ஒன்று ஸ்கிப் பண்ணாத அதான் வரும். ஸோ ஓகே, நமக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சாப்டர் தேர்ட் சாப்டர். என்னையா இது மொத்தமா 19 எக்ஸசைஸ் இருக்குது, எப்படிதான் படிக்கிறது அப்படின்னு பார்ப்பேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், இந்த எக்ஸசைஸ் மட்டும் கவர் பண்ணி. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா 5, ஓகே, 15 மதிப்பெண் உறுதியா கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது சாப்டர் கண்டிப்பா ஃபோர்த் சாப்டர்ல ஒரு 5 மார்க் தான் கேட்பான். ஸோ அப்படின்னும் போது இதில் கண்டிப்பாக எல்லாத்தையும் நீ படிச்சு தான் ஆகணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3.1 வித் எக்ஸாம்பிள். இதுலேருந்து ஒரு சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லை GCD 3.2 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. அப்புறம் பார்த்தோன்னா சிம்பிளிஃபை. இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும்பா. சிம்பிளிஃபை நல்லா பார்த்துக்கோ. 3.5 3.6 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 3.18.
அப்புறம் ஸ்கொயர் ரூட் கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 மார்க் 3.8 3.17 3.18 3.19 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தரவு பார்த்தோம்னா 3 5 மார்க் எப்படி கொஸ்டின் செட் பண்ணாலும் நீ எழுதலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கோ. இந்த இப்போ ஸ்கொயர் ரூட்னா உனக்கு தெரியும், ஓகே, மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியும், ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா தெரியும். ஸோ அதோட கான்செப்ட் புரிஞ்சு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதிருல. ஸோ இப்போ உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ 5th சாப்டர்லேருந்து வந்து பார்த்தோம்னா உனக்கு 2 5 மார்க் கேட்பாங்க இதுலேயும், ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ், ஒரு சாப்டர். இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா சொல்றதை படிச்சுக்கோ. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் 5.1 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. ஸ்லோப் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி பேரலல் பர்பெண்டிகுலர் 5.4 வித் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீழே வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லு. இது வந்து நம்ம மெத்தட்ல சொல்லியிருக்கேன், இது எல்லாமே நோட் பண்ணி படி. ஆல்ரெடி சென்டம் பிளானுக்கு போட்டிருந்தேன், இப்போ 5 மார்க் போட்டிருக்கேன், அது 2 மார்க் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் கரெக்டாக பர்ஃபெக்டாக படிச்சுட்டு போகிறேன், சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறேன். அதுக்கான வழி வந்து பார்த்தோன்னா 2020 2025 வரைக்கும் நான் தான் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் இருக்கிற 1 மார்க்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ், 2 மார்க்கில் கேட்டது, 5 மார்க்கில் கேட்டது, நீ எல்லாமே பார்த்தா மட்டும்தான் நீ அடிக்க முடியும் சென்டம். ஸோ 6th சாப்டர் போயிடலாம். 6th சாப்டர் வந்து பார்த்தோன்னா ஷிப் டவர் கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க்கில். ஸோ 6.1 வந்து பார்த்தோன்னா அதோட வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோ. சைன் டீட்டா காஸ் டீட்டா 2 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கும், அந்த சம் பார்த்துக்கோ. அப்புறம் 6.3 பார்த்துக்கோ. ஓகே, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும், ஓகேங்களா. அப்போ 7th சாப்டர் 2 5 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிடாத. சிலிண்டரு, பிரிஸ்டம், எமிஸ்பியரு, ஸ்கோன். ஸோ இது 4 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 டாபிக்ல இருக்கிற எல்லா சம்மும் பார்த்துக்கோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. 7.4 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் டைஸ், காயின், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அதில் இருக்கிறது அதில் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8.1 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, 8.4 வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் யார் கரெக்டாக மேக்ஸை நீ ஃபாலோ பண்ணி படிக்கிறியோ அவனுக்கு மேக்ஸ் 5 மார்க் எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே அவன் 10 5 மார்க் உறுதியாக எழுதலாம், ஓகேவா. அந்த 50 மதிப்பெண்ணும் அவனுக்கு உறுதியாக கிடைக்கும். ஸோ ஏன்னா இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தரமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன நீ பண்ணணும், லைக் பண்ணு. 10 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஓகே தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. 1K போகிறதுல 10th வந்து நமக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம 10th வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. நீ எந்த அளவுக்கு லைக் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த அளவுக்கு 10th எல்லா வீடியோ வரும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட், ஓகேவா, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், நீ சென்டம் எடுக்குன்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக என்னோட பர்சனலாக கான்டாக்ட் பண்ணு. நான் உனக்கு எல்லாமே அனுப்புறேன். வாட்ஸ்அப் சேனலில் நீ ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சுக்கோ. இதோட PDF நான் கீழே வைக்கிறேன், 5 மார்க் மட்டும் நீ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடு. தேங்க்யூ.